prepared and presented by Hemalatha. Alice in Wonderland. Wonderland அப்படின்னா அதிசய உலகம். அதிசய உலகத்தில் ஆலிஸ் இருக்காங்க. ஆலிஸோட சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஒரு மரத்துக்கு கீழே அழகாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்காங்க. பட் ஆலிஸ் அவங்களோட சிஸ்டரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. வா விளையாடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பட் அவங்க அக்கா அதை கண்டுக்காமல் புக் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த புக்கை சரி என்னதான் அப்படி அந்த புக்கில் இருக்குன்னு சொல்லி எட்டி பார்த்தா அதில் எந்த கலர்ஃபுல்லான பிக்சர்ஸோ கொட்டேஷன்ஸோ எதுவுமே இல்லை. ஸோ ஆலிஸ்க்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குது. ஸ்லீப்பியானா ரொம்ப மயக்கமாக இருக்குது. சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் திரும்பி பார்க்குறாங்க. ஒரு ஒயிட் கலரில் ரேபிட் ரொம்ப அழகாக அங்கேயும் இங்கே ஓடிட்டுருக்கு. அதோட ஐஸ் அப்படியே ரெட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. சரி எங்கே தான் இது போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போய் பார்க்குறாங்க. யார்? ஆலிஸ். போய் பார்த்தா ஒரு வலைக்குள்ளே அதோட பிளேஸ் இருக்கும் இல்லையா, முயலுக்குன்னு சொல்லிட்டு ராபிட்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா. Alice was beginning to get very tired of sitting by her sister on the bank and of having nothing to do. Once or twice she had peeped into the book her sister was reading, but it had no pictures or conversations in it. And what is the use of a book, thought Alice, without pictures or conversation? So she was considering in her own mind as well as she could, for the hot day made her feel very sleepy and stupid, whether the pleasure of making a daisy chain would be worth the trouble of getting up and picking the daisies when suddenly a white rabbit with pink eyes ran close by her. ஒன்றுமே பண்ணாமல் ஆற்றங்கரை, பேங்க் அப்படின்னா ஆற்றங்கரை, ரிவர் பேங்க் அப்படின்னா ஆற்றங்கரை. ஆற்றங்கரையில் அழகாக அவங்க புக் படிச்சுட்டு இருக்காங்க. ஆலிஸ் எப்படி இருக்காங்க? ரொம்ப களைப்பாக இருக்காங்க. ஒரு 2-3 டைம் அப்படியே எட்டி பார்க்குறாங்க, என்னதான் அக்கா அந்த புக்கை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எந்த பிக்சர்ஸோ ஒரு கான்வர்சேஷனோ எதுவுமே இல்லை. பிக்சர்ஸ் கான்வர்சேஷன் இருந்தால் தான் நமக்கு புக் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட் அங்கே எதுவுமே இல்லாததுனால இந்த மாதிரி புக்கெலாம் படித்தா என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே நினச்சிக்கிறாங்க. ரொம்ப ஸ்லீப்பியாக ரொம்ப ஸ்டூப்பிடாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி டெய்ஸி ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு செயின் மாதிரி அதில் ஒரு மலர் மாலை மாதிரி செய்யலாம் அப்படின்னா அது யார் போய் ஏந்திரிச்சு பறிக்கிறது கட்டுறது, ரொம்ப இது லேசியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா நல்லா ஒரு ரோஸ் எப்படி ரெட்டிஷ் அழகாக இருக்கும், அதே மாதிரி ரெட்டிஷான ஐஸ் கொண்ட ஒரு ஒயிட் ராபிட் ஓடுது. The rabbit pulled a watch out of his pocket to check the time. He shook his head, then disappeared down a rabbit's hole. I must find out why he is in such a hurry, cried Alice. Filled with curiosity, she ran to the rabbit's hole and peeped through the entrance. The hole dropped suddenly and Alice fell. அங்கே இருந்த ரேபிட் தன்னோட பாக்கெட்லேருந்து ஒரு கிளாக் எடுத்து பார்த்துட்டு ஓகே என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. என்னென்ன டைம்லாம் பார்த்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க ஆலிஸ். எதுக்காக இவ்வளோ அவசரமாக போகுது அந்த ரேபிட் சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. முயல் அதோட வலைக்கு போகுது. அந்த வலையோட என்ட்ரன்ஸில் அப்படியே எட்டி பார்க்கும்பொழுது ஆலிஸும் அந்த வலைக்குள்ளே விழுந்துடுறாங்க. She fell for a long time when suddenly she came upon a little tree-like table, all made of solid glass. There was nothing on it except a tiny golden key. When she looked around again, she came upon a low curtain she had not noticed before, and behind it was a little door about 15 inches high. She tried the little golden key in the lock, and to her great delight, it fitted. She opened the door and saw a beautiful garden through it, but she couldn't reach it as she was too big. அது உள்ளே விழுந்துட்டாங்க இல்லையா. உள்ளே விழுந்ததுக்கு அப்புறமா எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா ஒரு 3 கால் மேஜை மேலே இருக்காங்க. 3-legged டேபிள் அப்படின்னா 3 கால் கொண்ட ஒரு மேஜை மேலே இருக்காங்க. அந்த டேபிள் மேலே என்னடா இருக்குன்னு பார்த்தா ஒரு கோல்டன் கீ இருக்குது. அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த கோல்டன் கீயை வச்சு அங்கே இருந்த ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்குது, அதெல்லாம் போய் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அந்த கோல்டன் கீ அந்த லாக்கோட மேட்ச் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஆலிஸ். அப்படியே அந்த கதவை திறந்து பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன் இருக்குது. சரி கார்டன் தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த கதவை அந்த உள்ளேருந்து வெளியே வரவே முடியல. ஏன்னா அது ரேபிட் ஹோல். நம்ம ஆலிஸ் பிக்காக இருப்பாங்க இல்லையா, உள்ளே நுழைய முடியல. When she turned around towards a 3-legged table, Alice found a green bottle that said "Drink me" magically appeared on it. Out of curiosity, Alice took the bottle and drank the entire portion. Then she began to shrink until she was no bigger than a doll.
அந்த 3 லெக் டேபிளில் என்னதான் இருக்குன்னு பார்த்தா ஒரு க்ரீன் கலரில் பாட்டில் இருக்குது. அதில் திடீர்னு ட்ரிங்க் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கலான லெட்டர்ஸில் வந்து அப்பியர் ஆகுது. அதை பார்த்தோன்னே ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. க்யூரியாசிட்டினா ஆர்வம் ரொம்ப அதிகமாயிட்டு அந்த பாட்டில் அந்த எல்லா அந்த திரவ மருந்தையுமே குடிச்சிட்டாங்க ஆலிஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஒரு டாலை விட குட்டியாக மாறிடுறாங்க. She opened the door and quickly ran through it. What a splendid garden, she exclaimed. Why, I'm no bigger than the insects that crawl on these flowers. But the excitement soon wore off. Alice grew bored with her tiny size. I want to be big again, she shouted. Her shout startled the white rabbit, who ran past her again. Mistaking her for his maid, he ordered, Go to my cottage and fetch my gloves and fan. Alice was confused by the rabbit's behavior. Maybe I will find something at the cottage to help me find my way out, she said hopefully. சரி, இப்போ போய் அந்த கதவை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஓப்பன் பண்ணுறாங்க. வேகமாக ஓடி ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு அழகான தோட்டமே இருக்குது. அதை பார்த்து ரொம்ப வியப்படைகிறாங்க, ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுறாங்க. நான் ஏன் இந்த ஃப்ளார்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த இன்செக்ட்ஸை விட பெரிய உருவமாக இல்லை, ஏன் இவ்வளோ சின்ன உருவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. முன்ன வந்து சின்னதாக இருந்தப்போ ஏன் பெருசாக இருந்தப்போ ஏன் சின்னதாக இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. இப்போ சின்னதாக இருக்கப்போ ஏன் நான் பெருசாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க. நான் எகெயின் வந்து மறுபடியும் பெருசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கவும் அங்கே கிராஸ் ஆகக்கூடிய அந்த ஒயிட் ராபிட் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் ராபிட் வந்து ரொம்ப என்ன பண்ணுது, கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. யார் அது இப்படி கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இது நம்மளோட மெய்டாக இருக்குமா, மெய்னா பனிப்பெண், என்னோட பனிப்பெண்ணாக வந்து இருக்குமா. சரி ஓகே, இங்கே வா, என்னோடய காட்டேஜுக்கு போயிட்டு என்னோடய க்ளவுஸு ஃபேன் எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, அந்த ஒயிட் ராபிட் வந்து ஆலிஸ்க்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஆலிஸ்க்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. யார் இது நமக்கு வந்து வேலை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சரி ஓகே, அந்த காட்டேஜ் போனால் இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான வழியே தான் நமக்கு கிடைக்குமா, சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. As she was going out, she saw a piece of chocolate cake that was kept on a table by the doorway. Next to the cake was a note that read, Eat me, I'm so hungry, Alice said as she ate the cake. Suddenly, she felt strange and realized, Oh no, I have grown larger than the house, she cried. வெளியே போகும்பொழுது டோருக்கு பக்கத்தில் இருந்த டேபிளில் என்ன இருக்குது, ஒரு சூப்பரான டெலிஷியஸான சாக்லேட் கேக் இருக்குது. அதை பார்த்தோன்னே ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. யாருக்கு, ஆலிஸ்க்கு. அதில் வேற இன்னும் பார்த்ததுக்கு என்ன எழுதியிருந்தது, ஈட் மீன் எழுதியிருந்தது. பார்த்தோன்னே ஹங்க்ரியாக இருந்த ஆலிஸ் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் அதை எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்ட உடனேமே அந்த வீட்டை விட பெருசாகிடுறாங்க. ஓ நோ, இந்த வீட்டை விட மறுபடியும் பெருசாகிட்டேனேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறாங்க. Get out of my way, you're blocking the door, shouted the white rabbit. Alice managed to pick up his fan. Immediately she began to shrink, but little did she know it was a magical fan which made her small again. Oh no, I will never get back to the right size, she went looking for help. ஃபஸ்ட்டு என் வழியை விட்டு தள்ளி நில்லு, எதுக்கு நான் போகிற வழியை நீ அடைச்சிட்டு நிற்கிற, எதுக்கு கதவை அடைச்சிட்டு இப்படி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க, ஒயிட் ராபிட் கத்துது. அப்படி அங்கே இருந்த விசிறியை வந்து யார் எடுத்துக்கிறாங்க, ஆலிஸ் எடுத்துக்கிறாங்க. உடனே எகின் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஷ்ரிங்க் அப்படின்னா சுருங்குதல். யாரை நம்மளை அப்படி குட்டியாக மாற்றினதுன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அதுக்கு காரணம் விசிறி தானே, அது ஆலிஸ்க்கு தெரியவே இல்லை. ஓ நோ, கரெக்டான சைஸ்க்கே நான் வரமாட்டேன் போல் இருக்கே. ஒன்று ஆனால் ரொம்ப சின்னதாகிடுறேன், இல்லைனா ரொம்ப பெருசாகிடுறேன், நார்மலாகவே என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரோட ஹெல்ப்புக்காவது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. Soon, she saw a green caterpillar dressed in pink jacket. He was sitting on the top of the large mushroom, smoking a bubble pipe. One side makes you big, the other side makes you small, he said to Alice before slithering away. One side of what? Alice called after him. The mushroom, silly, he answered. Alice ate a piece of the mushroom. Thank goodness, I'm growing, she cried. But which way do I go? கொஞ்ச நேரத்திலேயே பிங்க் ஜாக்கெட் போட்ட ஒரு க்ரீன் கேட்டர்பில்லரை பார்க்குறாங்க ஆலிஸ். கேட்டர்பில்லர்னா கம்பளி பூச்சை பார்க்குறாங்க. அந்த கேட்டர்பில்லர் எங்கே உட்காந்துருக்கு, ஒரு லார்ஜ் மஷ்ரூம்னா காளான். ஒரு லார்ஜ் மஷ்ரூம் மேலே உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு, ஸ்மோக்கிங் பண்ணிகிட்ருக்கு பபிள் பைப்பை யூஸ் பண்ணி. அப்போ வந்து அந்த கேட்டர்பில்லர் சொல்லுது, ஒரு சைடு வந்து நீ சாப்பிட்டீன்னா நீ ரொம்ப சின்னதாகிடுவ, அதோட இன்னொரு சைடு வந்து சாப்பிட்ட அப்படின்னா ரொம்ப வந்து பெருசாகிடுவ. உடனே ஆலிஸ் கேட்குறா,
எதோட ஒரு பகுதி புரியலையே அப்படின்னு கேட்குறா. இந்த மஷ்ரூமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆலிஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு மஷ்ரூம் பீஸ் எடுத்து சாப்பிட்றாங்க. தேங்க் குட்னஸ், ரொம்ப நன்றி கடவுளே, நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் வந்து கத்துறாங்க. பட் எந்த வழியில் போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. That path leads to the Mad Hatter, the other way leads to Le Marcher, said a voice. Alice turned to find a smiling Cheshire cat in a tree. I will see you later at the Queen's Croquet game, he said before disappearing. அப்போ வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. எந்த வழியாக போகிறதுன்னு சொல்லிட்டு ஆலிஸ் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க டைமில் ஒரு குரல் வந்து கேட்குது. அந்த வழியில் போனீங்கன்னா மேட் ஹேட்டரோட பக்கம் போகுது, அடுத்த வழியில் போனீங்க அப்படின்னா லே மார்ச் மேலே வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் வந்து சொல்லுது. திரும்பி பார்த்தா ஒரு மரத்து மேலே அப்படியே லைட்டாக புன்முறுவல் பூத்த ஒரு முகம் தெரியுது. யார் அப்படின்னா செஷியர் கேட் ஒன்று வந்து அங்கே இருக்குது. நான் வந்து உன்னை அந்த ராணியோட குரோக்கே கேமில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மறைஞ்சு போயிடுது. There was a table set out under a tree in front of the house, and the March Hare and the Hatter were having tea at it. A dormouse was sitting between them fast asleep, and the other two were using it as a cushion, resting the elbows on it and talking over its head. Very uncomfortable for the dormouse, thought Alice. Only as it's asleep, I suppose it doesn't mind. The table was a large one, but the three were all crowded together at one corner of it. No room, no room, they cried out when they saw Alice coming. There is plenty of room, said Alice indignantly, and sat down in a large armchair at one end of the table. அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்துக்கு கீழே ஒரு டேபிள் இருக்குது. அங்கே யார் யார் உட்காந்துருக்காங்க, மார்ச் ஹேரும் மேட் ஹேட்டரும் உட்காந்துருக்காங்க. மேட் ஹேட்டர் அப்படிங்கிறது ஒரு கோமாளி மாதிரி. ரெண்டு பேரும் உட்காந்துட்டு டீ சாப்பிட்டுருக்காங்க. அப்போ அங்கே நடுவில் வந்து ஒரு எலி இருக்குது. அதோட நேம் டார்மோஸ். அந்த டார்மோஸ் வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்குது. மற்ற ரெண்டு பேரும் வந்து நல்ல கதை பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுது, டார்மோஸ் மட்டும் அப்படியே அரை தூக்கத்திலே உட்காந்துட்ருக்கு. அப்போது அங்கே வந்து ஆலிஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க, டார்மோஸ் எலிக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, ரெண்டு பேரும் இப்படி கை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க, இது இப்போ அவன் தூங்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து நினைக்கிறா. ஆக்சுவலாக அங்கே இந்த டேபிள் ரொம்ப பெருசு. இந்த மூணு பேரும் அந்த பெரிய டேபிளில் இடத்த அடைச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆலிஸ் வரதை பார்த்துட்டு அந்த மூணு பேரும் என்ன பண்ணுறாங்க, நோ பிளேஸ், நோ ரூம், உனக்குலாம் இடம் இல்லை, போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ஆலிஸ் என்ன பண்ணுறா, யார் சொன்னா இவ்வளோ இடம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கோவமாக கத்துறா. அந்த டேபிளோட ஒன் எண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு சேர் இருக்குது. அந்த சேரில் வந்து ஆலிஸ் உட்கார்றா. Have some wine, the March has said in an encouraging tone. Alice looked all around the table, but there was nothing on it but tea. I don't see any wine, she remarked. There isn't any, said the March Hare. Then it wasn't very civil of you to offer it, said Alice angrily. It wasn't very civil of you to sit down without being invited, said the March Hare. I didn't know it was your table, said Alice. It's late for a great many more than three. You may stay if you answer my riddle, shouted the Mad Hatter. Why is such a raven like a writing desk? Alice felt dreadfully puzzled. கொஞ்சமாக நீ ஒயின் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் ஹேர் வந்து ஆலிஸ் கிட்ட சொல்லுது. ஓகே, நம்மளும் ஒயின் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸும் சுற்றி முற்றி டேபிளில் பார்த்தா எங்கேயுமே ஒயினே இல்லை, டீ மட்டும்தான் இருக்குது. என்ன டீ மட்டும்தான் இருக்குது, ஒயினே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆலிஸ் கேட்குறா. ஆமாம், ஒயின் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷர் சொல்லுது. இல்லாத ஒரு பொருளை எடுத்துக்க சொல்கிறியே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆத்திரத்தோடு கத்துறாங்க ஆலிஸ். அப்போ நாங்கள் கூப்பிடாமலே நீ மட்டும் இந்த டேபிளில் வந்து உட்காரியே, இந்த சேரில் வந்து உட்காரியே, இது நாகரிகமா அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷர் கேட்குறாங்க. இது உன்னோட டேபிள் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் வந்து உட்காந்துருக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க 3 பேருக்கு மட்டும்தான் இந்த டேபிளா, நிறைய பேர் உட்கார மாதிரி பெருசாக இடம் இருக்கு இல்லையா அப்படின்னு வந்து ஆலிஸ் கேட்குறாங்க. என்னோட ரிடில், என்னோட புதிருக்கு வந்து நீ ஆன்சர் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் வந்து ஆலிஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. The Hatter's riddle seemed to have no sort of meaning in it, and yet it was certainly English. I don't quite understand you, she said, as politely as she could. Have you guessed the riddle yet? The Hatter said. No, I give up, Alice replied. What's the answer? I haven't the slightest idea, said the Hatter. Nor I, said the March Hare. Alice sighed wearily. I think you might do something better with the time, she said. Then wasted in asking riddles that have no answers. And she continued her walk. அது என்ன riddle அப்படின்னா, காகம்
இருக்கு இல்லையா காகம். காகம் வந்து ஏன் வந்து ஒரு எழுதும் மேஜை மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து ஒரு ரெடில் ஆக்சுவலி கிடையாது, பட் கேட்குறாங்க. மேட் ஹேட்டரோட இந்த புதிரில் எந்த வகையான அர்த்தமுமே இல்லை, ஆனால் இங்கிலீஷ் மட்டும் கண்டிப்பாக இருந்தது. இது எனக்கு கொஞ்சம் கூட புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சொல்கிறா ஆலிஸ். பட் என்ன சொல்கிறாங்க, இன்னும் இந்த ரெடிலுக்கு உன்னால் ஆன்சர் கண்டுபிடிக்கவே முடியலையா அப்படின்னு மேட் ஹேட்டர் கேட்குறான். இல்லை என்னால் முடியல, தயவு செஞ்சு என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து சொல்கிறா. இல்லை என்ன ஆன்சர் நீ கேளு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு சின்ன ஐடியா கூட எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு மேட் ஹேட்டரும் சொல்கிறான். உடனே மார்ச் ஹேரும் என்ன பண்ணுறான், எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அட பாவீங்களா, தெரியாத கொஷினை கேட்டு எதுக்குடா சாவடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமூச்சு விட்டு ஆன்சரே இல்லாத இந்த ரெடில் கேட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு உருப்படியான வேலை இருந்தால் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பயணத்தை வந்து தொடர்றான். Suddenly she found herself in the middle of a field where the Queen of Hearts was playing croquet. Her gods and goddesses were shaped like cards. One gardener had planted white roses by mistake and then painted them red of their heads. Shook the queen. I hate white roses. ஆலிஸ் வந்து இப்போ ஒரு ஃபீல்டுக்கு நடுவில் இருக்காங்க. அங்கே யார் இருக்காங்க அப்படின்னா குயின் ஆஃப் ஹார்ட்ஸ். இது எல்லாமே இமேஜினேஷன் தானே. ஸோ குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. என்ன விளாண்டுட்டு இருக்காங்க, க்ரோக்கே அப்படிங்கிற கேமை வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த குயினோட காட்ஸு கார்டனர்ஸ் அங்கே வேலை செய்கிற தோட்டக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, பணியாளர்கள் எல்லாருமே வந்து அந்த கார்ட் ஷேப்பில் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு தோட்டக்காரன் மட்டும், கார்டனர் மட்டும் என்ன பண்ணிட்டான், தெரியாமல் ஒயிட் ரோசஸ் வந்து என்ன பண்ணிட்டான், மிஸ்டேக்காக வந்து பிளான் பண்ணிட்டான் செடியை. அப்புறமா அதை வந்து ரெட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே குயின் என்ன சொல்கிறாங்க, அவனோட தலையை வந்து எடுத்துருங்க, ஏன்னா ஐ ஹேட் ஒயிட் ரோசஸ், எனக்கு சுத்தமாக ஒயிட் ரோசஸே பிடிக்காது அப்படின்னு ரொம்ப ஹார்ஷாக சொல்கிறாங்க. Then she noticed Alice and asked her, have you ever played croquet? Yes, Alice timidly answered, but I have never used a flamingo or a hedgehog. Play with me, ordered the queen, and let me win or I will have your head. Alice tried her best to play well, but she had trouble with her flamingo off with her head, cried the queen. Just then a trumpet sounded in the distance calling court to session. அப்போ வந்து அந்த குயின் வந்து ஆலிஸை பார்த்து கேட்குறாங்க, நீ எப்போயாவது க்ரோக்கே விளாண்டுருக்கியா? ஆலிஸை என்ன பண்ணுறாங்க, டிமிட்லி அப்படின்னா அச்சத்துடன், ரொம்ப பயந்து போய் எஸ் விளாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து ஃப்ளாமிங்கோவையோ ஹெட்ஜ்ஹாகையோ நான் வந்து யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே, என் கூட விளையாடு, ஒன்று என்னை ஜெயிக்க விடு, இல்லைனா நான் உன்னோட தலையை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு குயின் வந்து சொல்கிறாங்க. ஆலிஸோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா விளையாட வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃப்ளாமிங்கோ அவங்களுக்கு ரொம்பவே ஒரு சிரமமாக இருந்தது. ஸோ குயின் என்ன சொல்கிறாங்க, இவளோட தலையை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே ஒரு சத்தம் கேட்குது, எங்கே ஒரு கோர்ட் செஷன் வந்து கேதர் ஆகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. Everyone rushed into the courtroom. Court is now in session, announced the white rabbit. Will Alice please come to the stand? Alice took the stand and looked at the jury box where the March Hare and the Mad Hatter were making noise. கோர்ட் செஷன் அப்படின்னா அரசவை. ஒவ்வொருத்தரும் கோர்ட் செஷனுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க. அரசவை இப்போ வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை கலர் முயல் இருந்தது இல்லையா, ஒயிட் ராபிட், அது வந்து அனௌன்ஸ் பண்ணுது. ஆலிஸ் குற்றவாளி கூண்டுக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து கூப்பிடுறாங்க. ஆலிஸும் அந்த குற்றவாளி கூண்டுக்குள்ளே வந்து நின்று அங்கே இருக்க நீதிபதிகளோட இருக்கையை வந்து பார்க்குறா. அங்கே வந்து யார் யார் இருக்காங்க அந்த ஜூரி பாக்ஸில், மார்ச் ஹேரும் மேட் ஹேட்டரும் சத்தம் போட்டுட்ருக்காங்க. The Damo slept and the Cheshire cat smiled at her. What's going on? asked Alice. You're guilty of stealing the delicious heart-shaped tarts, accused the queen. And now you must be punished. Off with her head, yelled the queen. How silly, replied Alice. I did not have the slightest idea what you were talking about. I was only playing croquet. டார்மோஸ் வந்து தூங்கிட்டு இருக்கு. செஷியர் கேட் வந்து ஆலிஸை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்துட்ருக்கு. உடனே ஆலிஸ் கேட்குறா, அம்மா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து கேட்குறா. உடனே இதுக்கு குயின் வந்து சொல்கிறாங்க, நீ ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த டெலிஷியஸான டேஸ்டான டாட்ஸ்னால் அப்பங்கள், அதை வந்து நீ வந்து என்ன பண்ணிட்ட, திருடிட்ட. ஸோ நீ இப்போ வந்து குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆலிஸ் மேலே குயின் வந்து குற்றம் சுமத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ தண்டனையை அனுபவிக்கணும், இவளோட தலையை ஃபஸ்ட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து சொல்கிறாங்க. என்னது தலையை எடுக்கிறதா?
ஹவு சில்லி, என்ன முட்டாள்தனமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. நான் உங்கள் கூட ஜஸ்ட் வந்து க்ரோக்கே கேம் விளையாடுறதுக்கு மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் சொல்கிறாங்க. Alice felt someone touch her shoulder. Wake up, you have been sleeping for too long, said her sister softly. I had a strange dream, said Alice. She told her sister about the white rabbit, the mad tea party, the queen of hearts, and the trial. But her sister was not paying attention. You are reading again, mumbled Alice. As she stretched, Alice saw a little white rabbit with pink eyes scurrying behind a tree. இப்போ ஆலிஸோட ஷோல்டரை யாரோ தொடுற மாதிரி இவன் வந்து ஃபீல் பண்ணுறா. ஏந்திரி ரொம்ப நேரமாக தூங்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாங்க. யாரோட அக்கா? ஆலிஸோட அக்கா. உடனே ஆலிஸ் சொல்கிறாங்க, நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ட்ரீம் எனக்கு வந்தது. அதில் வந்து வெள்ளை கலரில் முயல், ஒரு பைத்தியக்கார தேநீர் விருந்து, அந்த இதயங்களின் ராணி, இது எல்லாமே எனக்கு வந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து வழக்கு விசாரணை வரை என்ன செஞ்சாங்க அப்படின்னு ரொம்ப சீரியஸாக ஆலிஸ் சொல்லிகிட்டு இருக்கா. ஆனால் அதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் ஆலிஸோட சிஸ்டர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எகைன் ரீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்பாடா தூங்கி ஏந்திரிச்சாச்சுன்னு சொல்லிட்டு கை காலெலாம் நீட்டி கால்கள்லாம் உயர்த்தி நீட்டுறப்ப தான் பார்க்குறாங்க, அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு அழகான ரோஜா நிற கண்கள் கொண்ட ஒரு வெள்ளை முயல் வந்து இருக்கிறது. ஸோ தூங்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்துருந்துருக்காங்க. அது அப்படியே ஆலிஸோட கனவில் வந்துருச்சு.